தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தேசிய பாடலான வந்தே மாதரம் குறித்து நாடாளுமன்றத்தில் நடைபெறும் விவாதங்களை மேற்கு வங்க தேர்தலுடன் தொடர்புபடுத்தி பார்க்கும் முயற்சிகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நேற்று நாடாளுமன்றத்தில் சிறப்பு விவாதம் நடைபெற்றது. பிரதமர் மோடி அதனை தொடங்கி வைத்தார். இன்று நாடாளுமன்றத்தில் தொடங்கிய சிறப்பு விவாதத்தில் அமித் ஷா தலைமை தாங்கி பேசினார். அப்போது சில எம்பிக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், வந்தே மாதரம் என்பது சாதாரண பாடல் அல்ல, நாட்டின் எதிர்கால பயணத்துக்கு உற்சாகம் அளிக்கும் சக்தி என குறிப்பிட்டார். 2047 நிர்ணயிக்கப்பட்ட வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி செல்லும் பாதையில் தேசிய பாடல் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் நடைபெறவுள்ள தேர்தலுடன் இந்த விவாதத்தை இணைத்து பேசுவோர் உண்மையில் தேசிய பாடலின் மதிப்பையே குறைத்து காட்ட முயற்சிக்கிறார்கள் என அமித் ஷா விமர்சித்துள்ளார். பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் வங்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வந்தே மாதரம் ஒரு மாநிலத்துக்கோ பகுதிக்கோ மட்டும் சொந்தமாக்க முடியாது என்றார். மேலும் எல்லைப் பகுதியில் பணியில் இருக்கும் ராணுவ வீரரின் இறுதி முழக்கமும் உள்நாட்டில் பணியாற்றும் காவல்துறையினரின் இறுதி முழக்கமும் வந்தே மாதரம் என்பதை அமித் ஷா நினைவுபடுத்தினார்.